வெல்கம் டு ரூப்ஸ்கன் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எம்மியான கேஷ்யூ பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம முந்திரி பருப்பு நிறைய போடுறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். அதனால் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு செம்மையாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ரொம்ப சூடாகணும்னு இல்லை, இளம் சூடாக இருக்கும் போதே நம்ம முந்திரி பருப்பு போட்டுடலாம். ஏன்னா முந்திரி பருப்பு ரொம்ப கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும் போதே நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு 20 முந்திரி பருப்பு இதில் போட்டிருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே இதில் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 200 கிராம் பன்னீர். இதை அப்படியே போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றணும் இல்லையா, அந்த நெய்யே இதுக்கு போதும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேண்டாம். பன்னீரை இந்த மாதிரி டாஸ் பண்ணாமல் சும்மா கூட நீங்கள் போடலாம். சில பேர் போடுவாங்க. எனக்கு அந்த ரா ஸ்மெல் பிடிக்காது. அதனால் லைட்டாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பி ஆனோடனே எடுத்துடலாம். பன்னீரை ரொம்ப நேரம் வேக வைக்கவோ இல்லை ஃப்ரை பண்ணவோ கூடாது. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும், ரப்பர் போல் ஆகிடும். 2 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணால் போதும். அவ்வளோதான். இதை எடுத்து வச்சிடலாம். இது இந்த கிரேவியில் அப்படியே போடுறதுக்கு. இப்போ நம்ம கிரேவிக்கு அரைக்க போகிறோம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 10 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ரொம்ப ரோஸ்டாக வேணாம். ஒரு லைட் ப்ரௌனிஷாக வந்ததும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி போல் ஆகிற வரையும் இதை நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி ரஃபாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி அளவு நம்மளுக்கு எந்தளவு கிரேவி வேணுமோ அதை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும்னா வெங்காயத்தையும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே அளவு முந்திரி பருப்பும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும். இப்போ நான் சொல்கிற அளவு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். வெங்காயம் தக்காளியே தண்ணி விடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. அடுப்பு மட்டும் நல்லா சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 2-3 மினிட்ஸ்க்கு மேலே இதை வைக்க வேணாம். அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம கிரேவி செஞ்சிட வேண்டியதுதான். திரும்ப ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நெய் இளம் சூடாக இருக்கும் போதே நம்ம தாளிச்சிடலாம். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கருகிரும். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எப்போ நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் அப்படியே ஃப்ரை பண்ணும்போது அரோமா சூப்பராக இருக்கும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த நெய்லேயே நல்லா பொரியட்டும். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. கருக விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம வதக்கி அரைச்ச வெங்காயம் தக்காளி கிரேவியை இதோடு சேர்த்துடலாம். கலர் பாருங்கள் நல்லா வருது. இப்போ நம்ம அந்த அரைச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை கொதிக்க விடலாம். ஏற்கனவே எல்லாமே வதக்கி அரைச்சது தான். அதனால் ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட வேண்டாம். பாருங்கள் 2 நிமிஷம் சிம்மில் இருந்துச்சு. நல்லா பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. இது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். இப்போ நம்ம 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பால் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ இந்த பால்லேயே இந்த மசாலா நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு, கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த கேஷ்யூவை இதில் போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் போட்டுருங்க. கரம் மசாலா ஏன் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா ரொம்ப குக்கானால் நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் முன்னையே சொன்ன மாதிரி பன்னீரை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அவ்வளோதான், நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா சூப்பராக கேஷ்யூ பன்னீர் ரெடி. வாசம் செம்மையாக வருது. அந்த முந்திரி பருப்போட பால், கரம் மசாலா, நம்ம பன்னீர் எல்லாம் சேர்ந்து கமகமன்னு இருக்குது. வீட்டில் இருக்க பொருள் வச்சுட்டு ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ்ஷு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையாக அடுப்பு சிம்லேயே வச்சு செஞ்சோன்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப ரிச்சான ரெசிபி. குழந்தைகளுக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். நான், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.